ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைலில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு WPS ஆஃபீஸ் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் சில தமிழ் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது, பாக்ஸாக வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பாமினி ஃபாண்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். வரக்கூடிய ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய பேஜில் ஒரு எம்டி பாக்ஸும் அதுக்கு மேலே ஒரு நம்பரும் இருக்கும். ஸோ அந்த நம்பரை பார்த்து அந்த பாக்ஸில் டைப் பண்ணணும். ஸோ நான் இப்போது அந்த நம்பரை பார்த்து டைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அது கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே டவுன்லோட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் கேட்கும். சில பேருக்கு பெர்மிஷன் கேட்காம ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் மேலேருந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே டவுன்லோட் கம்ப்ளீட்னு காமிக்கும். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கனால எகெயின் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்குது. நான் கேன்சல் தான் கொடுக்குறேன். இப்போ உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஃபைலை கண்டுபிடிக்கணும். என்ன ஃபைல்னால் WPS ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் சர்ச் பாக்ஸில் WPS ஆஃபீஸ்ன்னு டைப் பண்ணுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபைல் காமிக்குது. இதை கிளிக் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாத் காமிக்கும். அதாவது இந்த WPS ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. இன்டர்னல் ஸ்டோரேஜில் ஆண்ட்ராய்டில் டேட்டாக்குள்ளே cn.wps ஆஃபீஸ் அப்படின்ற பேரில் இது இருக்குது. அதை ஓப்பன் பண்ணால் இந்த 3 ஃபைல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணால் கிங்ஸ் ஆஃபீஸ்ன்னு காமிக்கும். கிங்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணால் ஃபாண்ட்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எகெயின் ஃபைல் மேனேஜர் போகிறோம், டவுன்லோட்ஸ் போகிறோம். நம்ம டவுன்லோட் பண்ண ஃபாண்ட் எங்கே இருக்குன்றதை பார்க்குறோம். பாமினி ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஜிப் ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணிங்கனாலே அது எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்ன்னு கேட்கும் கீழே. ஸோ நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கும்போது எந்த இடத்துல இந்த ஃபைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கணும். டவுன்லோட்ஸ்லேயே நான் கொடுக்க போகிறேன். ஸோ டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஏதாவது ஃபைல் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை டவுன்லோட்குள்ளே அப்படியே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் வேணும்னா கீழே எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துடணும். ஃபினிஷ் எக்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு காமிக்கிது பாருங்கள். ஸோ நம்மளோடது இங்கே மேலே பாமினி ஃபைல் வந்தாச்சு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே 2 ஃபாண்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் பாமினி TTF இருக்கும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷன் போனோன்னா அதில் காப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பண்ண ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா நம்ம காப்பி பண்ணோடனே அடுத்து எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு அதுவே கேட்கும். ஸோ அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதில் ஆண்ட்ராய்டை கிளிக் பண்ணி டேட்டாக்குள்ளே தான் இப்போ இந்த WPS ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அந்த WPS ஆஃபீஸை கண்டுபிடிக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு கேட்சே ஃபைல், அதுக்குள்ளே கிங்ஸ் ஆஃபீஸ், அதுக்குள்ளே ஃபாண்ட். இப்போ இதில் போய் நம்ம என்ன பண்ணோம்னா கீழே பேஸ்ட்னு இருக்கும், பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் பாமினி ஃபாண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று ஔவையார், உங்களுக்கு வேணும் ஔவையார் பண்ணிக்கலாம். வானவில் ஃபாண்ட் அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டெப்பில் ஃபாண்ட்டை WPS ஆஃபீஸ் ஃபாண்ட்டுக்குள்ளே நம்ம காப்பி பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட்டை காப்பி பண்ணதுக்கப்புறம் பண்ணக்கூடிய வேலை மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் போய் ஏதாவது மெயிலில் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழில் அழகாக ஓப்பன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.